ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை இந்த நாளிலே சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருள்நாதர் இயேசு நமக்கு கொடுத்ததான ஆவியான மூலமாய் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். விடுதலை பயணத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. 17வது இறை வார்த்தை மோசே ஆண்டவரிடத்தில் சொன்னதை ஆண்டவர் அப்படியே கேட்கிறார். நீ சொன்னபடியே செய்வே மோசே, நீ சொன்னபடியே செய்வேன் என்று சொல்லி மோசேக்கு வாக்கு பண்ணுகிறார். மோசே என்ன கேட்டார் அவரிடத்தில்? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் என் ஜனத்திற்கு முன்னதாய், எனக்கு முன்னதாய், எங்களுக்கு முன்னதாய் நீர் வர வேண்டும். என்னை அழைத்தது நீர்தானே, நீரே அழைத்தீர் என்று சொன்னார். நீர் வர வேண்டும். இரண்டாவதாக, தெய்வமே, உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். நீர் என்னோடு பேசுகிறீர், ஆனால் உம்முடைய திருமுகத்தை நான் பார்க்கவில்லை. நீர் என்னை நடத்துகிறீர், ஆனால் உம்மை குறித்து நான் பார்க்கவில்லை. உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன் இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் ஊற்றி ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மோசே, நீ சொல்கிறபடி நான் செய்வேன். நீ சொல்கிறபடி நான் செய்வேன். திரளான ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், தளபதியாய், தேவ மனிதனாய், தீர்க்கதரிசியாய் திரள் ஜனங்களை நடத்த தெய்வம் அழைத்தவுடனே அதற்கு தலைவணங்கி நின்ற மோசே இடத்துல மோசே பேசி கொண்டிருக்கிறார். தெய்வம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடைய இறுதிய பாரத்தை சொல்கிறார். ஆண்டவரே, நீங்கள் என் கூட வரணும். இந்த நாட்களில் நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்கள் கூட வருகிறார். நான் உனக்கு முன்னே சென்று கோணலாவை சபைப்படுத்துவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாட்பாட்களை முறிப்பேன், ஒளிப்பீடத்தில் பொக்கிஷங்களை கொடுப்பேன் என்று சொன்ன இந்த வேத வசனத்தின்படி, இதோ என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும் என்று சொன்னவ, என்னுடைய பிரசனம் உனக்கு முன்னதாக செல்லும் என்று சொன்னவ முன்பதாக சென்றார். இரண்டாவதாக தன்னை அவருக்கு வெளிப்படுத்தினார். நான் கடந்து போவேன், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நான் அங்கே வைத்திருப்பேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தெய்வத்தின் முகத்தை தரிசித்து பாருங்கள். தெய்வ சமூகத்தில் விசுவாசித்து ஆராதித்து பாருங்கள். தினமும் ஆராதித்து தினமும் அவர் சமூகத்தில் அமர்ந்து வேத வசனத்தை தியானித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரே, அந்த வார்த்தையை தியானித்து தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள். உங்கள் வார்த்தைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அன்றைக்கு மோசையின் வார்த்தைக்கு சொன்னவர், வார்த்தையை கேட்டு சொன்னார், நீ சொன்னபடி நான் செய்வேன் என்று சொன்னவர். இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நீங்கள் சொல்கிறதை அவர் கேட்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒளிவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னை கருமையான என் அன்பு நண்பா, என் அன்பு தாயே, தகப்பன, பிரியமான தம்பி தங்கியே, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். என் இருதயத்தின் பாரங்களோடு நான் இருக்கிறேன். என் வார்த்தை யாரும் கேட்கலன்னு நினைக்கிங்களா? உங்கள் வார்த்தையை உங்கள் வீட்டில் கேட்காமல் இருக்கலாம், கணவர் கேட்காமல் இருக்கலாம், மனைவி கேட்காமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை உருவாக்கின தேவன் உங்கள் வார்த்தையை கேட்பார். உங்கள் மனதின் விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு முன்னதாய் கடந்து வருவா. திரளான ஜனத்துக்கு முன்னதாய் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தினவ, செங்கடல் வந்தபோது அதை திறக்கும்படியே ஆலோசனை கொடுத்து அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து வழி நடத்தின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய ஆயத்தமாய் வந்து நிற்கிறார். அவரோடு கூட பேசுங்கள், அவரோடு கூட அமருங்கள். ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். மோசையின் வார்த்தையை கேட்டு மோசையின் விருப்பப்பட்டு நீ சொன்னபடி செய்வேன் என்று சொன்னவ, இன்றைக்கு நீங்கள் என்னென்ன விண்ணப்பங்கள் எல்லாம் ஏறெடுத்திருப்பீர்களோ, உங்கள் இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டியிருப்பீர்களோ, அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். நாம் ஜெபிப்போம்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு சுவாமி, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறப்பா. இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கிற என் அன்பு தகப்பன், நன்மையை கொடுத்து தீமைக்கு விளக்க உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆளுகட்சியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.